டாஸ்மாக் வழக்கில் உண்மையை மட்டுமே கணக்கில் கொள்கிறோம் எனவும் யாருக்கு எதிராகவும் எந்தவொரு விமர்சன கருத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு ஆஜரானார். அப்போது அவர் அமலாக்கத்துறைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டின் விமர்சன கருத்துகள் ஊடகங்களில் மட்டுமல்லாது கீழ்கோர்ட் வரை சென்றடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கு தலைமை நீதிபதி PR கவாய் யாருக்கு எதிராகவும் எந்தவொரு விமர்சன கருத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை என கருத்து தெரிவித்தார். தனக்கு எதிரான வாக்காளர் பட்டியல் மோசடி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உரிய பதிலளிக்கும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தனது வாக்கை திருவனந்தபுரத்திலிருந்து தாம் போட்டியிட்ட திருச்சூருக்கு சுரேஷ் கோபி முறைகேடாக மாற்றியதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இதற்கு பதிலளித்த சுரேஷ் கோபி இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு வரும் வரை எதிர்க்கட்சிகள் காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.